சனி தோஷம் நீங்க கூர்ம அவதார வழிபாடு. தசா அவதாரங்களையும் வழிபடுவதன் மூலம் கிரகச்சூழல் காரணமாக ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து தப்பிக்கலாம். சூரிய தோஷம் உள்ளவர்கள் ராமபிரானை வழிபட வேண்டும். சந்திர தோஷம் உள்ளவர்கள் கிருஷ்ணரை வழிபட வேண்டும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் நரசிம்மரை வணங்க வேண்டும். இதுபோல புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது தோஷம் உள்ளவர்கள் முறையே கல்கி, வாமனர், பரசுராமர், வராகர் மற்ற அவதாரங்களை தரிசிக்க வேண்டும். சமீபத்தில் சனி பெயர்ச்சி நடந்துள்ளது. வாக்கிய பஞ்சாங்கப்படி கடந்த 6ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகியுள்ளார். சனி தோஷம் கண்டு நடுங்காதவர்கள் இல்லை. இவர்கள் திருமாலின் கூர்ம அவதாரத்தை தங்கள் வாழ்விற்கு எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும். கூர்மம் என்றால் ஆமை. ஆமை தனது ஓட்டுக்குள் உடல் முழுவதையும் சுருக்கி வைத்துக் கொள்ளும். இது அடக்கத்தை குறிக்கிறது. நாவடக்கம், மன அடக்கம் ஆகியவற்றை ஆமையை பார்த்து மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இயலாமை, பொறாமை போன்ற குணங்களையும் விட்டுவிட வேண்டும். அடக்க ஒடுக்கமாக மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பளித்து நடப்பவர்களை சனி பகவான் சோதிக்க மாட்டார். அத்துடன் செயல்பாடுகளில் கண்ணும் கருத்துமாக உள்ளவர்களையும் அவர் விட்டு விடுவார். எனவே சனி தோஷம் உள்ளவர்கள் மேற்கண்ட நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் திருமாலின் கூர்ம அவதாரத்தையும் வழிபட்டு வர வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் உள்ள தசாவதார கோயிலில் கூர்ம அவதார சிற்பம் உள்ளது. மதுரை அழகர் கோவிலிலும் தசாவதாரம் சன்னதி இருக்கிறது. இங்கும் கூர்ம அவதாரத்தை தரிசிக்கலாம்.